அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேவல் டோக்யார்ட் அதுலேருந்து அப்ரெண்டிஸ் ஸ்கூல் விசாகப்பட்டினத்துலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்ரெண்டிஷிப் இன் டிசைனடு ட்ரேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 275 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஜாப் லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேசத்துடைய விசாகப்பட்டினம் தான் உங்களுடைய ஜாப் லொகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்க கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ண முடியும். இதனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் apprenticeshipindia.gov.in அப்படின்றத அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். இதற்கான அப்ளிகேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 29, 2024 ஜனவரி 2, 2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் February 28, 2025 இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா March 4, 2025 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கான இன்டர்வியூ அண்ட் மெடிக்கல் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 2025 March 7 to 19 உங்களுக்கான இன்டர்வியூ அண்ட் மெடிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கான ட்ரைனிங் கமென்ஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா May 2, 2025 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி அண்ட் போஸ்ட் வைஸான வேக்கன்சி எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். மெக்கானிக் டீசல் இதில் டோட்டலாக 25 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. யூஆரில் 13 வேக்கண்டும், ஓபிசியில் 7 வேக்கண்டும், எஸ்சியில் 4 வேக்கண்டும், எஸ்டியில் 1 வேக்கண்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிஸ்ட் இதில் டோட்டலாக 10 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. யூஆரில் 5 வேக்கண்டும், ஓபிசியில் 3 வேக்கண்டும், எஸ்சியில் 1 வேக்கண்டும், எஸ்டியில் 1 வேக்கண்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக் சென்ட்ரல் ஏசி அண்ட் கூலிங் இதில் டோட்டலாக 10 வேக்கண்டும், யூஆரில் 5 வேக்கண்டும், ஓபிசியில் 3 வேக்கண்டும், எஸ்சியில் 1 வேக்கண்டும், எஸ்டியில் 1 வேக்கண்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபவுண்ட்ரிமேன் இதில் டோட்டலாக 5 வேக்கண்டும், யூஆரில் 3 வேக்கண்டும், ஓபிசியில் 1 வேக்கண்டும், எஸ்சியில் 1 வேக்கண்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பிட்டர் டோட்டலாக 40 வேக்கண்டும், யூஆரில் 21 வேக்கண்டும், ஓபிசியில் 11 வேக்கண்டும், எஸ்சியில் 5 வேக்கண்டும், எஸ்டியில் 3 வேக்கண்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பைப் பிட்டர் இதில் டோட்டலாக 25 வேக்கண்டும், யூஆரில் 13 வேக்கண்டும், ஓபிசியில் 7 வேக்கண்டும், எஸ்சியில் 4 வேக்கண்டும், எஸ்டியில் 1 வேக்கண்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரீஷியன் இது டோட்டலாக 25 வேக்கண்டும், யூஆரில் 13 வேக்கண்டும், ஓபிசியில் 7 வேக்கண்டும், எஸ்சியில் 4 வேக்கண்டும், எஸ்டியில் 1 வேக்கண்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமேஷன் மெக்கானிக் இதில் டோட்டலாக 10 வேக்கண்டும், யூஆரில் 5 வேக்கண்டும், ஓபிசியில் 3 வேக்கண்டும், எஸ்சியில் 1 வேக்கண்டும், எஸ்டியில் 1 வேக்கண்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் மெக்கானிக் இதை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 25 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. யூஆரில் 13 வேக்கண்டும், ஓபிசியில் 7 வேக்கண்டும், எஸ்சியில் 4 வேக்கண்டும், எஸ்டியில் 1 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வெல்டர் கேஸ் அண்டு எலக்ட்ரிக் இதில் டோட்டலாக 13 வேக்கண்டும், யூஆரில் 7 வேக்கண்டும், ஓபிசியில் 3 வேக்கண்டும், எஸ்சியில் 2 வேக்கண்டும், எஸ்டியில் 1 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சீட் மெட்டல் ஒர்க்கர் இது டோட்டலாக 27 வேக்கன்சியும், யூஆரில் 14 வேக்கண்டும், ஓபிசியில் 7 வேக்கண்டும், எஸ்சியில் 4 வேக்கண்டும், எஸ்டியில் 2 வேக்கண்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஷிப் ரைட் வுட்டு இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 22 வேக்கன்சியும், யூஆரில் 11 வேக்கண்டும், ஓபிசியில் 6 வேக்கண்டும், எஸ்சியில் 3 வேக்கண்டும், எஸ்டியில் 2 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. பெயிண்டர் ஜென்ரல் இதில் டோட்டலாக 13 வேக்கண்டும், யூஆரில் 7 வேக்கண்டும், ஓபிசியில் 3 வேக்கண்டும், எஸ்சியில் 2 வேக்கண்டும், எஸ்டியில் 1 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்ஸ் மெக்காட்ரோனிக்ஸ் டோட்டலாக 10 வேக்கண்டும், யூஆரில் 5 வேக்கண்டும், ஓபிசியில் 3 வேக்கண்டும், எஸ்சியில் 1 வேக்கண்டும், எஸ்டியில் 1 வேக்கண்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் இதில் டோட்டலாக 10 வேக்கண்டும், யூஆரில் 5 வேக்கண்டும், ஓபிசியில் 3 வேக்கண்டும், எஸ்சியில் 1 வேக்கண்டும், எஸ்டியில் 1 வேக்கண்டும் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இந்த ரெக்ரூட்மெண்ட்லேருந்து 275 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடையாது. இது ஒரு ட்ரைனிங் டூரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 1 இயர் தான் உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து இருக்கும். இதில் நீங்கள் அட்டன் பண்ணி இந்த ட்ரைனிங்கில் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நிறைய டெக்னிக்கல் ஃபீல்டில் வரக்கூடிய நிறைய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். இந்த ட்ரைனிங்கை வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது தான். இதற்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் 10th 50% மார்க் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாது ஐடிஐ சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வச்சுருக்கணும். ஐடிஐயில் பார்த்தீங்க அப்படின்னா 65% மார்க் எடுத்து நீங்கள் என்சிவிடி
எஸ்சிவிடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அந்த ரிலேட்டடான ட்ரேடில். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 14 வயது கொடுத்துருக்காங்க. அப்பர் ஏஜ் வந்து கொடுக்கல. இந்த மாதிரியான அப்ரெண்டிக்ஸ் ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா 24 ஏஜ் வரைக்கும் கொடுப்பாங்க. அதனால் 14 வயதுலேருந்து 24 வயதுக்குள்ளே இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணோடனே உங்களுடைய அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இது எதை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய 10th அண்ட் ஐடிஐ மார்க்கை வச்சு அதோடைய வெயிட்டேஜை பொறுத்து தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக இந்த ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 28, 2025 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கான டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரம் உங்களுக்கான வந்து தேர்வு வந்து நடைபெறும். இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 75 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ்லேருந்து இதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்வியூ அண்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அசஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதை கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெடிக்கலி ஃபிட்னஸாக இருந்தாலே இதுக்கு போதுமானது. இது எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். அவ்வளோதான் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எந்த கேட்டகரியை சேர்ந்தவரும், அதாவது யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி எந்த கேட்டகரியை சேர்ந்தவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலும் இதுக்கு நீங்கள் தாராளமாக ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும். இதுதான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட், அதாவது apprenticeshipindia.gov.in அப்படின்றத அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். இதில் போய் தான் நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இதற்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 29, 2024 லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 2, 2025 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும். நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் தொடர்ந்து முக்கியமான வினாக்களை அனலைஸ் பண்ணி விடுதலை 2.0 டெஸ்ட் வந்து கொடுத்துக்கிருக்கோம். டெய்லி இதுக்கான வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிளுக்கு படிக்கிற கேண்டிடேட். அவ்வளோதான் கைஸ். இந்த ஒரு வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.